மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இன்றைக்கு மிக சோகமான நாள். தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய சகாப்தம் சரிந்து விட்டது. இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் இறந்து விட்டார், மறைந்து விட்டார். ஆனால் அவருடைய மறைவு என்பது தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா தமிழ் சினிமாவை அரங்குக்குள் ஒரு செட்டு போட்டு அரங்குக்குள் இருந்த தமிழ் சினிமாவை வெளி உலகத்துக்கு கொண்டு போய் யதார்த்த சினிமாவாக மாற்றியவர், கிராமத்து சினிமாவை கொண்டு வந்து மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியவர், கலோக்கியலான ஒரு சூழலை தமிழ் சினிமாவுடைய அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமாக வித்திட்டவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள். எல்லா மக்களாலும் அப்பான்னு அழைக்கப்பட்ட சினிமா துறையை சேர்ந்தவர்கள் அவர் அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மிக மிக ஒரு அன்பானவர், ரொம்ப நேசிப்பதற்கு அன்பானவர், ஞாபக சக்தி மிக அதிகமாக பெற்றிருந்தவர். ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்தா கூட அவரை திடீர்னு பார்த்தா நிறைய விஷயங்களை அவர் பேசக்கூடியவர். அன்றைக்கு சொன்ன விஷயத்தை நினைவுபடுத்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு கலைஞன். இயக்குனராக மட்டுமில்ல, தயாரிப்பாளராக மட்டுமில்ல, நடிகராகவும் தன்னுடைய அடையாளத்தை பதித்தவர். அவர் இன்றைக்கு மறைந்திருக்கிறார் என்ற செய்தி தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய பேரிழப்பு, இந்திய சினிமாவுக்கே மிகப்பெரிய பேரிழப்பு. ஏன்னா அவருடைய மோதிர கையால் குட்டுப்பட்டவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கிறார்கள். நீங்கள் உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் எடுத்துக்கலாம், கமலஹாசன் எடுத்துக்கலாம். எத்தனையோ கலைஞர்களை அவர் உருவாக்கி வச்சிருக்கார். அவருடைய அந்த இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு. தமிழ் சினிமா அவருடைய அந்த சினிமாவுக்கு அவர் கற்றுக் கொடுத்த விஷயம், சினிமாவுக்கு அவர் சொல்லிக் கொடுத்த விஷயம், சினிமாவை தாண்டி அவர் சினிமா மூலமாக இந்த தமிழ் சமூகத்துக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதை பின்பற்றி எடுத்துக்கொண்டால் மிக முக்கியமாக விஷயமாக இருக்கும். இந்த இழப்பு தமிழ் நல்லுலகங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. அரசாங்கத்துக்கு நாம் பத்திரிகையாளராக வைக்கிற மிக முக்கியமான கோரிக்கை, அரசு சார்பில் கண்டிப்பாக அரசு மரியாதையுடன் அவருடைய இறுதிச் சடங்குகள் நடைபெற வேண்டும். எத்தனையோ விருதுகளை பெற்றிருக்கிறார். அவரால் எத்தனையோ பல கலைஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள். முதலமைச்சர் வீட்டுக்கு அப்படியே நேர் எதிர் வீடு. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஜோசப் விஜயனுடைய வீட்டுக்கு, நீலாங்கரை வீட்டுக்கு அப்படியே நேர் எதிரில் தான் அவர் வசித்தார். அந்த வீட்டில் தான் இப்போது அவர் மறைவு. அந்த வீட்டில் தான் இறுதி நிகழ்வுகள்லாம் தொடங்க போகிறது. முதலமைச்சர் காலையிலே போய் அவர் அஞ்சலி செலுத்தி விட்டார். ஆனால் அரசு முறைப்படி செய்ய வேண்டிய அந்த இறுதிச் சடங்குகள் குறித்து எந்த விதமான அறிவிப்பும் நான் இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்க வரைக்கும் வரல. ஒருவேளை என்னை போன்ற பல பேரும் கோரிக்கை வைக்கலாம். இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகிறது என்பதை பார்க்க வேண்டும். ப்ளஸ் பாரதிராஜாவுடைய சகாப்தம் முடிந்து விட்டது அப்படின்னு நம்ம ஒற்றை வரியில எழுதி விட்டு போயிட முடியாது. இமயம் சரிந்தது அப்படின்னு நம்ம ஒரு வரியில எழுதிட்டு நம்ம கண்ணீர் சிந்திட்டோ அல்லது அதற்கு சோகத்தை வெளிக்காட்டி விட்டோ நம்ம கடந்து விட முடியாது. இந்த சகாப்தம் உடலால் மறைந்திருக்கிறது, ஆனால் உணர்வுகளாலும் அவர் கொடுத்த அந்த படைப்புகளாலும் காலத்துக்கும் அழியாமல் இன்னும் உயிர்ப்போடு இருக்கும். அவருடைய இந்த உலகம் அழிகிற வரைக்கும் அவருடைய அந்த படைப்புகள் நம்ம கிட்ட பேர் சொல்லிக்கிட்டே இருக்கும். அவர் செய்த சாதனைகளுக்கு கணக்கு இல்லை, நம்ம பட்டியலே போட முடியாது. ஒரு பெரிய நீண்ட நெடிய ஒரு போராட்டம். ஒரு கிராமத்திலேருந்து ஒரு சாதாரண ஒரு அரசாங்க ஊழியராக, சுகாதாரத்துறையில் அவர் பணியாற்றிய ஊழியராக, அரசு ஊழியராக இருந்து அங்கிருந்து திரைத்துறைக்கு திரையுலக அப்புறமெல்லாம் எப்படி பார்த்து ரசித்தோம் அப்படின்னா, அங்கே எல்லாம் பூரா செட்டு, பிரம்மாண்டமான செட்டுகள் போட்டு சினிமா எப்படி எடுக்கிறாங்கன்னே தெரியாத அளவுக்கு இருந்த சூழ்நிலையை மாற்றி யதார்த்த சினிமாவை, யதார்த்த வாழ்வியலை படம் எடுத்து காட்டிய மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய சகாப்தம் அதுதான் பாரதிராஜா. அந்த பாரதிராஜா மிக உடல்நலக் குறைவால் ரொம்ப காலமாகவே அவர் வீட்டுக்குள்ளேயே சிகிச்சையில் இருந்தார். அவருடைய மகனுடைய மறைவு, மனோஜுடைய மறைவு அவரை மிக நிலை குலைய வைத்தது. எதிர்பாராத ஒரு மரணம். அந்த மரணம் அந்த மகனை இழந்த அந்த தந்தையினுடைய வலி இழப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறமே அவர் உடஞ்சி போயிட்டார். அப்புறம் அவர் மீண்டும் அந்த புத்துணர்வோடு வெளியே வருவதற்கு அவரால் முடியாமல் போய்விட்டது. எல்லாரும் அவரை போய் நிறைய பேர் பார்த்தாங்க. அவருடைய வீட்டுக்குள்ளேயே அவர் உடல்நலக் குறைவால் சிகிச்சையில் இருந்தவர் இன்றைக்கு அவர் மறைந்திருக்கிறார். அவர் மறைந்து விட்டார் என்று சொல்வதற்கு கூட நமக்கு மனம் வர மறுக்கிறது. என்ன காரணம்னா, அத்தனை சாதனைகளை செய்திருக்கிற மரியாதைக்குரிய, போற்றுதலுக்குரிய தமிழ் சினிமாவுடைய அடையாளம் இமயம். அவருக்கு என்றென்றும் நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம், அஞ்சலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய நினைவுகளை என்றென்றும் நாம் உணர்வுகளோடு கலந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் பல 100 ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய சாதனைகளை
முறியடிப்பதற்கு வேறு யாரும் இல்லை. ஒரு இமயம், ஒரு பாரதி ராஜா தான். அதே அளவுகோலில் தான் அவரை பின்பற்றி அவரை ஃபாலோ பண்ணி வரக்கூடியவர்கள் தான் ஏராளம். அது ஒரு பெரிய ஆலமரம். ஆலமரத்தினுடைய வேர்களாக ஏராளம் பேர் உருவாயிட்டாங்க. அந்த ஆலமரத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு ஆலமரம் சரிந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். நான் அதை நம்பல. அது அவருடைய உடல் மறைந்திருக்கலாம், நம்மை விட்டு அவர் கடந்து போயிருக்கலாம். ஆனால் உணர்வுகளாலும் அவருடைய படைப்புகளாலும் காலத்துக்கும் அழியாமல் பாரதிராஜா அவர்கள் நீடிப்பார், இருப்பார் என்று சொல்லுகிறோம்.